Welcome back to Magic Class. இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 1ல லாஸ்ட் லெசனோட சப்ளிமெண்ட்ரி ஸ்டோன் சோப். ஸோ இதோட கம்ப்ளீட் லெசன் அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியை நம்ம ரீட் பண்ணிடலாம். One day a traveler came into a village. He was very tired and hungry from his journey. The village was dark. No one was in the street. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு வில்லேஜ்க்கு ஒரு ட்ராவலர் ஒரு வழிப்போக்கன் வராரு. அவர் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தார், ரொம்ப ரொம்ப பசியாக இருந்தார். அந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது. அந்த தெருவில் வந்து யாருமே அங்கே இல்லை. இட் சீம்ட் an unhappy place. The traveler stopped at the first house and knocked on the door. ஸோ பெருசாக யாரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியல. ஓகே, அவருக்கு வந்து அந்த பிளேஸ் ஒரு ஹாப்பியான பிளேஸாக தோணலை. ஸோ அவர் உள்ளே வந்தோடனே அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் கை நாக் பண்ணுறாரு, தட்டுறாரு. A women opened the door. ஒருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. Who are you? asked the women. The women asked the traveler. The women வந்து கேட்குறாங்க, நீங்கள் யாருன்ட்டு. I am a tired and hungry traveler, he said. Please may I have something to eat அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து ஒரு வழி போக்கேன், ரொம்ப டயர்டாகவும் பசியாகவும் இருக்கேன், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னுட்டு. அப்போ அங்கே இருக்கிற லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, There is no food here, said the women. You will not find anyone with extra food to give. We are all poor and hungry too. And the women closed the door. இங்கே எந்த ஒரு சாப்பாடும் இல்லை. இங்கே வேறு யாரும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் வச்சுருக்க மாதிரி ஆளுங்க கிடையாது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஏழையானவங்களும், நாங்களும் எங்களுக்கும் பசிக்க தான் செய்யும். எங்களுக்குலாம் அந்த மாதிரி எந்த ஃபுட்டும் இல்லை உங்ககிட்ட கொடுக்குற அளவுக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. The traveler, however, had a plan. ஸோ அப்போ அந்த ட்ராவலர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஒரு பெரிய ரவுண்டான ஒரு கல் எடுத்துடுறாரு. He picked a large round stone from the ground and knocked once more at the door. The lady came to the door again. ஸோ கீழே இருக்க ஒரு பெரிய கல்லை வந்து தொடச்சிட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ திரும்பவும் அந்த கதவை நாக் பண்ணுறாரு. எஸ், ஷீ ஆஸ்ட் ஓப்பனிங் தி டோர் ஆஃப். ஸோ கதவை ஃபுல்லாக திறக்காமல் ஹாஃபாக திறந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. Would you like to have some of my stone soup? This stone will make a very good soup. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை வச்சு நம்ம சூப் பண்ணிடலாம், வேணா ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸ்டோன் சூப்? தி விமென் லாஃப்ட். யூ கான் மேக் சூப் ஃப்ரம் அ ஸ்டோன். ஸ்டோனில் வச்சுக்கிட்டு யாராவது சூப் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த விமென் வந்து கொஞ்சம் கேலி பண்ணுறாங்க. I've done it before and it can be very tasty, replied the traveler. நான் இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கேன், இது மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. The women had never seen or heard anything like it, but she was hungry too. She let him in. ஸோ அந்த அந்த லேடிக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த விஷயம் அவர் கேள்விப்பட்டதில்லை. ஒரு கல் வச்சு சூப் பண்ண முடியுமான்றது ஒரு ஒரு சம்திங் வெரி வெரி ஆட். ஓகே, இருந்தாலும் அவ்வளோ பசியாக இருந்ததுனால கதவு திறந்து வீட்டுக்குள்ளே அந்த ட்ராவலரை உள்ளே விடுறா. தென் she lit the fire and placed a pot of water on top. ஸோ அங்கே வந்து ஃபயரை வந்து கொளுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு பாட் வைக்கிறா, அதில் தண்ணியோட வைக்கிறா. The traveler placed the stone inside the water. ட்ராவலர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டோனை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வைக்கிறாரு. வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. He sipped a spoonful of hot liquid. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் தண்ணியை ஸ்பூன்லேருந்து எடுத்து அந்த சூப்பை வந்து அவர் சிப் பண்ணி பார்க்குறாரு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, he said. ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த ட்ராவலர் சொல்கிறாரு. பட் இஃப் யூ ஹேட் ஜஸ்ட் லிட்டில் சால்ட் அண்ட் பட்டர் த சூப் would taste much better. ஆல்மோஸ்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு தான், இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பட்டர் வெண்ணெயும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் அப்படின்னு சொன்னார். The women went to the cupboard and returned with salt and butter. The traveler added them to the pot. ஸோ இந்த விமன் என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு கபோர்டில் இருந்து சால்ட்டையும் பட்டரும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ட்ராவலர் என்ன பண்ணுறாரு, அந்த பானைக்குள்ளே கொதிக்கிற தண்ணிக்குள்ளே அதை போட்டுடுறாரு. Just then the women's husband came home. He had onions and potatoes in a bag. அப்போ அந்த விமனோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அவர் கையில் ஒரு பை ஷாப்பிங் போயிட்டு வராரு. அந்த கையில் வந்து ஆனியன்ஸ் வெங்காயமும் பொட்டேட்டோஸும் இருக்குது அந்த பேக்கில். வாட் ஆர் யூ மேக்கிங்? ஆஸ்க்ட் த விமென்ஸ் ஹஸ்பண்ட். ஸ்டோன் சூப், ரிப்ளைட் த விமன் அண்ட் த ட்ராவலர். இம்பாசிபிள், செட் தி ஹஸ்பண்ட். ஸோ அப்போ அந்த ஹஸ்பண்ட் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், அடுப்பில் பானையில் தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, ஸ்டோன் சூப் பண்ணுறோம், ஸ்டோன் வச்சு சூப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இம்பாசிபிள், அதெல்லாம் பண்ணவே முடியாது, யார்கிட்ட வந்து கதை விட்டுறீங்கன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. So it's almost finished, the traveler said as he tasted another soup spoonful. ஸோ அவர் இன்னொரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பட் இட் வுட் பி பெட்டர், ஈவன் நைஸர் if we had some onions and potato. ஆனால் இதை விட டேஸ்டியாக இருக்கும் நம்ம இதில் வெங்காயமும் பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டான்ட்டு. The husband agreed, then washed and cut the onions and potatoes and dropped them into the pot. சரி ஓகேன்னு அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, அந்த ஆனியன்ஸையும் பொட்டேட்டோவையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி அந்த பானை கொதிக்கிற வாட்டருக்குள்ளே போட்டுறாரு. Soon the smell of the soap drifted out of the house windows and down the street.
ஸோ அதில் வர அரோமா அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க வீட்டுக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்மெல் போகுது. One neighbor followed the smell all the way to the home where he heard them talking about the stone soup. ஸோ இந்த ஸ்மெல்ல பிடிச்சிட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நெய்பர் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. Is the stone soup ready now? The women and her husband asked the traveler. ஸோ இப்போ அந்த சூப் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் பட் இட் would be even better if we had some carrots and beans, he replied. ஆல்மோஸ்ட் ரெடி தான். இருந்தாலும் இதில வந்து கேரட்டும், பீன்ஸும் நம்ம போட்டோம் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரா இருக்கும் அப்டின்னு சொல்றாரு. "I have some," yelled the neighbor who was watching out from a window. ஸோ ஒரு நெய்பர் அங்கருந்து இந்த வாசனைய பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்கு. எங்க வீட்ல இருக்கு கேரட்டும், பீன்ஸும் நான் எடுத்துட்டு வரேன்ட்டு அவர் போய் எடுத்துட்டு வராரு. Neighbor wanted to taste the stone soup, returned with carrots and beans. He put them into the pot. ஸோ கட் பண்ணி அவரும் அந்த கேரட்டையும், பீன்ஸையும் அந்த பானைக்குள்ள போட்டுறாரு. The news about a traveler making soup out of a single stone brought many villagers out of their homes. They followed the delicious smell. ஸோ இந்த ஸ்டோனில் வச்சு ஒரு சூப்பு பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்குமே போயிடுச்சு அந்த நியூஸு. ஸோ நிறைய பேர் வந்துடுறாங்க இந்த ஸ்மெல்லை பிடிச்சிக்கிட்டு. இஸ் ஸ்டோன் சூப் ரெடி நவ் ஆஸ் த வில்லேஜர்ஸ் வென் தே அரைவ். இப்போயாவது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் பட் ஐ ரிமெம்பர் ஹேவிங் ஸ்டோன் சூப் வித் சிக்கன் ஒன்ஸ். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் ரெடி தான். ஆனால் வந்து ஒரு ஒரு விஷயம் மறந்துட்டேன். எனக்கு வந்து இது சிக்கன் போட்டு சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. ஒரு காலத்தில் நான் இந்த ஸ்டோன் சூப்பில் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐ ஹேவ் சிக்கன் செட் அ ஃபார்மர் ஹூ ரேன் ஹோம் டு கெட் சம். ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஒரு நெய்பர் வந்து அவர் ஃபார்மர். அவர் என்ன சொல்கிறார், என்கிட்ட இருக்க சிக்கன் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் இந்த சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாரு. த ஃபார்மர் ரிட்டர்ன் அண்ட் பிளேஸ் பீசஸ் ஆஃப் சிக்கன் இன் டு த பாட். ஸோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அந்த பானைக்குள்ளே போடுறாரு. ஆஃப்டர் லெட்டிங் த சூப் பாயில், த ட்ராவலர் lifted the spoon to taste it. Perfect, he exclaimed. Then he served a bowl of stone soup to every villager to taste. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் உள்ளே போட்டாச்சு, பாயில் ஆகிடுச்சு, சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ட்ராவலர் எல்லாருக்குமே அங்கே இருக்கிற வில்லேஜஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ஒவ்வொரு பவுலில் கொடுக்குறாரு அந்த சூப்பை. It's magic, the villagers cried out, seeing how much soup he had made. Delicious, cried out another villager. பட் வேர் கேன் வி கெட் அ மேஜிக் ஸ்டோன்? ஸோ எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, மேஜிக் தான், ஒரு கல் வச்சு இவ்வளோ பெரிய சூப் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குன்னு எல்லாருமே வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்த இந்த கல் வந்து எங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஷியர்லி திஸ் ஒன் ஹேஸ் பின் யூஸ்ட் அப். இதுதான் இந்த கல் தான் யூஸ்ட் ஆகிடுச்சு, அப்போ வேறு கல்லில் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணோம், அந்த அடுத்த கல் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. The traveler shook his head and pulled the stone out of the pot. The stone was still whole. ஸோ ட்ராவலர் என்ன பண்ணுறாரு, அந்த சூப் எல்லாம் காலியான பிறகு அந்த கல்லை வெளியிலே எடுத்து விடுறாரு. அந்த கல் அப்படியே கரையாமல் இருந்தது. The villagers realized that the delicious and the plentiful soup did not come from the stone. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, அதாவது இந்த டெலிஷியஸ் டேஸ்ட் இந்த சூப் எதுவுமே அந்த கல்லுலேருந்து வரல, நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்னால தான் வந்ததுன்ட்டு. ஸோ the traveler drank the leftover soup and went on his journey. ஸோ மீதி இருக்கிற சூப்பை அந்த ட்ராவலர் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. At last, from that day on, the villagers shared what they had with each other. So villagers எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. And the village became a happy place. So this is the end of this story. Okay, இப்போ நம்ம question answersக்கு வரலாம். The first one, why didn't the women give the traveler any food? அந்த women வந்து the travelerக்கு எதனால் ஃபுட் கொடுக்கல? ரெண்டு விஷயமா இருக்கலாம். ஒன்று, அவங்கக்கிட்ட ஃபுட் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க செல்ஃபிஷாக இருந்திருக்கலாம், இல்லை they didn't want to share-ஆக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கலாம். The women did not give the traveler any food because she was selfish, unfriendly, and unwilling to accept or share with strangers. So this is the answer. What was added to the stone soup? Stone soupல என்ன ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, ingredients such as water, salt, butter, onions, potatoes, carrots, beans, and chicken were added to the soup. Why did the villagers come out of their homes? எதனால அவங்க வெளியில வந்தாங்க? The smell, aroma. The villagers came out of their homes because they were drawn by the delicious aroma rising from the stone soup. How was the soup really? Was the soup really made of stones? How do you know? So stone வச்சு பண்ணாங்களா really? இல்லை. No, the soup was not really made of stone. The stone was just a clever trick used by the traveler. The real soup was made using the ingredients contributed by the villagers. Last one, how did the village become an happy place? The village became an happy place because the residents learned, அங்க இருக்கிறவங்க, importance of cooperation, kindness, and sharing things with each other. So this is the answer. The pause பண்ணி கூட நீங்க எழுதிக்கோங்க. Choose the correct answer.
When the traveler started to make the soup, the villagers என்ன பண்ணாங்க? Laughed at him. இனிஷியலாக சிரிக்க ஆரம்பிச்சாங்க. What is the villagers' problem in the story? They are not friendly with each other. யாரும் பக்கத்தில் ஃப்ரெண்ட்லியாக இல்லைங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். The last ingredient, கடைசியாக எது ஆட் பண்ணாங்கன்னா chicken. The traveler taught the villagers how to share. இந்த கேரக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். தெர் இஸ் நோ ஃபுட் இயர்னு யார் சொல்கிறா? விமென். வாட் ஆர் யூ மேக்கிங்? யார் கேட்குறா? ஹஸ்பண்ட். ஐ ஹாவ் சிக்கன் அப்படின்னு யார் சொல்கிறது? ஒரு வில்லேஜர் ஆர் ஃபார்மர் கூட நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த ட்ராவலர். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் டிஸ்கஷன் இன் குரூப். இட்ஸ் அ வெரி ஜென்ரல் டாபிக். அண்ட் ஃபைனலி இந்த பர்டிகுலர் டயக்ராம் பார்த்து இதை கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். த பேடி பிளான்ஸ் ஆர் கிவன் மென்யூர் ஆஃப்டர். மென்யூர் எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 35 days. Manuring வந்து 35 daysக்கு அப்புறம் of watering. The plants take 35 days in ripening phase. It takes 10 days to harvest. The rice grains have to be dried and then stored. We store the grains for 120 days before boiling. Okay, this is just a general one. And the final one, which four of the following are available in certain ways? So they are alike. Okay, odd man out நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே மேலே கிரவுண்டுக்கு மேலே வளருது, கீழே வருது கார்லிக். ஸோ கார்லிக் இஸ் தி ஆட் ஒன். ஓகே, அண்ட் இது எப்படி வந்து கோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜேக்கு அடுத்த வேர்ட் வந்து கே, ஏக்கு அப்புறம் வேர்ட் பி, என்க்கு அப்புறம் ஓ. ஸோ த சேம் வே அக்டோபருக்கு என்னன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ வித் திஸ் supplementary is completely over. If you have any question, post your queries. Thank you, students.